குக்கரில் புலவு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து வெஜிடபிள் புலாவ் தான். குக்கரில் வந்து எப்படி தம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைஸ் வந்து உதிரியாகவும் அடியில் காந்தாமையும் இருக்கும். இப்போ வந்து 1.5 கப் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். நம்ம வந்து ரெசிபி செய்ய ஆரம்பிக்கிறோம்ல, அப்போ வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அது ஊறினா தான் நல்லா வெந்து மலர்ந்து வரும் ரைஸு. ஏன்னா சாப்பாட்டு அரிசி சேர்க்குறதுனால. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் அப்புறம் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் சேருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்திங்கன்னா அது கருகிடும். அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கினா தான் அந்த புலவு சாதம் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அதை வதக்கி கொடுங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஸ்லோவாகவே குக் ஆகணும் ஸ்பைசஸ். இப்போ வந்து நான் 1 கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் 1.5 கப் ரைஸுக்கு இப்போ வந்து அளவு சொல்லிகிட்ருக்கேன். வெங்காயம் நிறம் மாறினத்தோட இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாடை போக நல்லா வதக்குங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட புதினா கீரை சேர்த்துக்கோங்க. புலவு சாதனாலே புதினா கீரை ரொம்ப ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அது கூட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். பட்டாணி, அப்புறம் வந்து கேரட், பீன்ஸ், இது 3த்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறிட்டு இதுக்கு வந்து தக்காளி பழம் வந்து வதக்கக்கூடாது. ஏன்னா வந்து வதக்குனிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு அது கூட தேங்காய் பால் சேர்த்துருங்க. தக்காளி வந்து மசிஞ்சாலே போதும். இப்போ வந்து நான் 1.5 கப்புக்கு வந்து அரிசிக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் ரைஸுக்கு வந்து ஒரு 1.25 கப் தண்ணி, எப்படின்னா 1 கப் தேங்காய் பாலும் ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. அதுவே அதுக்கு போதும். ஏன்னா புலவு சாதம் அப்போ தான் உதிரியாக இருக்கும். நான் வந்து சாப்பாட்டு சாதம் அப்படின்றதுனால கொஞ்சம் கூடவே வந்து இதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி கீரை தூவி அதை வந்து கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம கொஞ்சமாக முந்திரி மட்டும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வச்சல ரைஸ் வந்து கொதிச்சுட்டு இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க லிட்டை. கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை வந்து கொதிக்க விடுங்க. நம்ம எப்படி சாதம் வந்து நார்மலாக ரைஸ் வடிக்கிறதுக்கு கொதிக்க வைப்போம், அதுமாதிரி கொதிக்க வைங்க. இந்தளவுக்கு தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி எடுத்து போட்டு ப்ரெஷர் குக்கரை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ரைஸ் வந்து நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும். அடியும் காந்தாது. பக்காவான ஒரு புலவு சாதம் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் எப்படி தான் தம் வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலே சாப்பாடு ரெடி. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.